ஹலோ, இது நித்யாஸ் நேரம். ஸ்ரீ மாத்ரே நமஹா. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உற்றேன், ஒரு காலமும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். ஓம் காமாட்சி தாயே போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது காரடையா நோம்பு vlog தாங்க. ஃபஸ்ட் நம்ம காரடையா நோம்புக்கு தேவையான அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு கடையில் வாங்கினது தான். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம கோல மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம 2 hours பிஃபோரே காராமணியை ஊற வச்சிடணும். அதை குக்கரில் போட்டு நல்லா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு அடை செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற காராமணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பிடி நம்ம நல்லா தேங்காய் துருவி எடுத்துக்கணுங்க. நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம மாவு சேர்த்துடணும். இப்போ நான் இன்றைக்கி மாவு பாதி மாவு உப்பு அடைக்கும், பாதி மாவு இனிப்படைக்கும் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ மாவு போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் ஆறுற வரைக்கும் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இனிப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குமே இப்போ நம்ம பாதி மாவு தான் இருக்குது, 1/2 கப் மாவு தான் இருக்குது. அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ 1/2 கப் தண்ணியும் 1/2 கப் நான் வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுலேயுமே நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுலேயுமே 1 கைப்பிடி தேங்காய், துருவின தேங்காயும் சேர்த்திட்டு இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாவு வச்சுருக்கலாம், அரிசி மாவு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 2 மாவையும் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கையில் நெய் தடவிட்டு நம்ம உருட்டி பால் மாதிரி உருட்டி அடை ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க. வடை மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம இப்படி பண்ணோன்னா இது அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு. தண்ணியோட கன்சிஸ்டன்சி தாங்க முக்கியம். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி, அதுதான் நம்ம அளவு. இப்போ நம்ம 1/2 கப் அரிசி மாவுனா 1 கப் தண்ணி. இப்போ அப்படி தான் நம்ம ஸ்வீட் அடைக்கும் உப்பு அடைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்வீட் அடையுமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி ஷேப்பில் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இதுதான் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணலாம். ஸ்டீமர் இருந்தாலும் நம்ம ஸ்டீமரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு 10 to 15 minutes நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். நம்ம வெந்து வந்துச்சு எப்படி பார்த்தா நம்ம வேஃபரைஸ் ஆகி நல்லா வரும்போது அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு அடை இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுவாமிக்கு ஃபஸ்ட்டு சரடு சாத்திடலாம். நான் 2 சரடு எடுத்துட்டேன். ஒன்று அம்பாளுக்கும், ஒன்று எனக்கும். என்னோடய கணவர் எனக்கு சரடு கட்டி விட்டாங்க. அவங்ககிட்ட நானும் கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டேன். இப்போ சுவாமிக்கு சரடு சாத்தியாச்சு. இப்போ நம்ம நெய்வேத்தியம் பண்ணிடலாம். சுவாமிக்கு நெய்வேத்தியம் நம்ம உருகாத வெண்ணையும் உப்பு அடையும் ஸ்வீட் அடையும் பண்ணியாச்சு. இப்போ நெய் தீப ஆராத்தி காமிச்சு சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணியாச்சு. ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் காரடையா நோம்பு பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே அம்பாளோட பிளெஸிங்ஸ் கிடைக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.